டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் முடிவு. இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி பௌர்ணமி. வைகாசி விசாகம். விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்க்கும்போது சூரியன் ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். பொதுவாகவே வைகாசி மாதம்னா சூரியன் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து தான் ஆகணும். ஏன்னா வைகாசி மாதம்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதோட பார்த்தோம்னா 9-10 அதிபதிகள் அங்கேயே ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான்
இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரனும் வந்து சேர்றார். 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். 10, 11 அதிபதிகள் பரிவர்த்தனை நடக்கிறதுனால நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, தொழிலில் பெரிய ஏற்றம், பண வரவு நல்லபடியாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 26/5/2026 பார்த்தோம்னா குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரார். அதனால் 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால பார்த்தோம்னா நிச்சயமாக 5, 9 அதாவது 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 8, 12 தொடர்பு வருது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அவர். அதனால் வந்து வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் வரும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். எதனால் அப்படின்னா சுக்கிரனும் 12ஆம் இடத்துல வரார். அவரே வந்து 10ஆம் அதிபதி. அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 3, 10 அதிபதி சுக்கிரன். அதை தவிர 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போய் புதன் வந்து ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி வந்து மிதுனத்தில் புதன் வந்துடுறார். அதனால் வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். மன சோர்வுகள் இருக்கும். மனசில் வந்து கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அஷ்டமத்து சனின்றதுனால சிறு சிறு தடங்கல்கள்லாம் பார்த்து வர வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு தலையிட வேண்டாம். அதனால் வந்து பொது காரியங்களில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாயின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பெரிய சொத்துக்கள், தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். இருப்பினும் அஷ்டமத்து சனி சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது. 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்தில் மாறுறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/5க்கு மேலே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தன்னால் சாதிக்க முடியும்னு நினச்சிட்ருக்காதீங்க. நிச்சயமாக அதில் வந்து அசிங்கப்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தால் பெருமிதம் வரும். குழந்தைகள் மூலியமாக பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் பேச்சில் ஜாகிரதையாக இருன்றீங்க, ஏற்றம் கிடைக்கும்னா 11ஆம் இடத்துக்கு புதன் போன உடனே நிச்சயமான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் நீங்கள் கவரக்கூடிய அளவிற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தலையானால் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு உடல்நிலையில் பின்னடைவு இருந்தாலும் சற்று கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12 3 இடத்துல போகிறார். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில நாட்கள் வந்து பார்த்தலையானால் அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள்னால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் ஒரு 1/2 டம்ளர் பால் கொடுங்கோ. பால் வந்து பசும்பால் வாங்கி கொடுங்கோ. அபிஷேகத்துக்கு சந்திரனுக்கு உண்டான பிரச்சனைகள் நிச்சயமாக அந்த சந்திராஷ்டமத்துடைய பிரச்சனைகள் தீரும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.